சொல்கிறேன். இன்னமும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு அண்ணின்னு சொல்லிக்கிறதுக்கு என்றைக்கும் உறுதுணையாக நான் நிற்பேன். அப்போ அதோட மனசு வந்து அது நல்லபடியாக, ஆனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. அதனால் புகலாம் இந்த இடத்துக்கு வந்து காம்பவுண்டில் வேலி, அவங்க வேலி வச்சுட்டான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீண்ட நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. இப்போ என்ன வேலை போயிட்டுருக்குன்னா, இந்த வெண்டி செடியை பார்த்தாலே தெரியும், ரொம்ப அலசலாயிட்டு காய்ப்பு முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். வெண்டிக்காய் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இந்த குச்சி குச்சியாக இருக்கா, அதெல்லாம் அறுத்து போட்டுட்டு அந்த வெண்டியை மட்டும் முத்துனது இல்லாமல் பாக்கியெல்லாம் நம்ம ஆஞ்சி எடுத்துப்போம். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் காய்ப்பு காய்க்காது போல். இந்த மாதிரி அறுத்து விட்டால் மழை கிழ பெஞ்சுதுன்னா துளிரடிக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த சவாரி அது மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அது நம்மளுக்கு குச்சி கிடச்சிது. அதை வந்து இதோ இங்கே இந்த குச்சி குச்சியாக ஊனி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து இதுதான் மரம் மாதிரி இதோ ஊனி வச்சுருக்கோம். இது வந்து இப்போ மழை பெய்யவும் இதோலாம் பாருங்கள், இங்கெல்லாம் வந்து துளிர் அடிச்சிருச்சு. அதனால் இந்த வெண்டியை வந்து நம்ம அறுத்து விட்டுட்டோன்னா ரெண்டும் சேர்ந்து வளரட்டும் அப்படின்னு அறுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடியே செஞ்சுருக்கணும். கொஞ்சம் அலைச்சலால் அப்படியே விட்டாச்சு. அத்தை வேற அப்பப்போ அப்படி அதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அந்த முள்ளங்கியும் ஓரத்தில் போட்டிருந்தோம் இல்லையா, பாதுகாப்பாக தண்ணிலாம் ஊற்றி வைங்கன்னாங்க. ஒரு நாள் என் கணவர் வந்து கோழியை இறக்குன தண்டம் தான். அந்த முள்ளங்கி கீரையெல்லாம் கொத்தி தின்னு காம்பு மட்டும்தான் இருக்குது, கீரையை காணும். அதை போய் அத்தைகிட்ட சொன்னோடனே அத்தைக்கு மனசே உடஞ்சிச்சு. அதுக்கு தான் நான் சொன்னேன், கோழிக்கு சோறாக்கி போடுங்க, கூண்டுலேயே அடைச்சி வைங்கன்னு சொன்னாங்க. அதுலேருந்து 2 நாளாக கூண்டில் தான் கிடக்கு. அவங்க வந்து தட்டைப்பயிர் பறித்தோம்ல, அது வந்து இப்போ ஓரளவுக்கு முத்திருச்சு. இப்போயும் ஒரு கைப்பிடி வருதா என்னன்னு தெரியல, ஆனால் கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. பீக்கங்காவா? ஷோ, பீன்ஸ் மாதிரி. இந்த ட்ரெஸ்ஸுக்கும் இதுக்கும் சரியே வராது. நைட்டி போட்டு வந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் ஒரு பூச்சி இருக்குங்க, சிகப்பு கலர் பூச்சி. சிகப்பு கலரில் இருக்குது. இதெல்லாம் இப்படி அறுத்து விட்டுட்டா நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். என்னங்க உள்ளெல்லாம் இருக்குது, அதை வந்து காலையில் தான் இருக்கணும். இதை இப்போதைக்கு அறுத்து விட்டுரும். ஆமாம், கொசு உள்ளே போனான்னா முடிஞ்சிருச்சு. இது நல்லா இருக்குங்க. ஆரம்பத்தில் இதோ எங்க அந்த அருவா மொக்க அருவா அதை வைக்கிறோம், அதை தூக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து மாதிரி இருக்கு. மார்கழி மாதம் அதுக்குள்ள நம்மளுக்கு தர சரி பண்ணிடணும் அப்படின்ட்டு காலையில் குளிச்சிருக்க கூடாதோ. அப்புறம் வந்து வீட்லேயும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய விஷயம் இருக்குது வீடியோ போடுறதுக்கான காரணம். வீட்லேயும் நம்ம காம்பவுண்ட் வச்சோம் இல்லையா, ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். அந்த சிமெண்ட் தரை தான் வாசலில் இருந்துச்சா, அதை கொஞ்சம் இழுத்து இருக்கிற மொச்ச கலவையெல்லாம் கலந்து போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கெல்லாம் இருக்கு பாரு, ரொம்ப உள்ளே போவாதே, இல்லைன்னா விட்டுரு, கொசு பிடுங்குது. வேணாம்மா, நீ தானே வந்துரு, கொசு கடிக்கும். இதெல்லாம் அறுத்துறேன். கிச்சன் ஜன்னல் மூடியிருக்காங்க, புகை உள்ளே போயிட போகுது. போதும். இது என்னடா இது கொடியாது தெரில, அது அப்படியே கிடக்கட்டும். அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குது, அப்படியே இருக்கட்டும். ஐயோ, கொசு அப்பி எடுக்குது, பிடுங்குது. கத்தி இந்த மாதிரி வட்டத்தில் வச்சு அரைஞ்சிருப்பேன் இது பண்ணும்போது. அவ்வளோதான், இந்த அளவுக்கு தான் இது பண்ணியிருக்கோம். நாளைக்கு காலையில் காட்டுக்குள்ளெல்லாம் வந்து நாளைக்கு காலையில் தான் போக முடியும். இப்போலாம் போனோன்னா அவ்வளோதான், மணி இப்போயே 6 ஆகிடுச்சு. சரி வாங்க, ஓரளவுக்கு இப்போ வேலை முடிஞ்சிருச்சு, வாசல் வேலை. ஆனால் புகையை பாருங்களா, அங்கே பாருங்கள். நான் அதுக்கு தான் சொன்னேன், ஜன்னல் சாத்தியிருக்கான்னு பாருங்கன்னு. எந்த ரூம் ஜன்னலையா? சாத்தி தான் இருக்குது. அங்கே அந்த இது தரையை அறுக்குறாங்க, ஒரு இது என்னது லைன் போடணுன்ட்டு. அதனால் புகைலாம் இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் ஓரளவுக்கு இப்போ முடிஞ்சிருச்சு, வாச வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் கொத்தி போட்டதோடு இருக்குது. நாளைக்கு தான் வந்து தரைலாம் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து என்ன ஒன்றுமே வாங்கலை, கல்லும் நம்மள்ட்ட இருந்துச்சா, ஜல்லி எல்லாமே இருந்துச்சு. சிமெண்ட்டு மட்டும் இப்போ வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை போட்டு அப்படியே மொழுவி கொஞ்சம் வழவழன்னு போட்டு விடுங்கிறேன். கொஞ்சம் வழவழன்னு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது நம்ம வீடு ரோட்டிலே இருக்கிறதுனால இப்போ வந்து ரோட்டு மேலே கார் போக மாட்டுது, வீட்டு மேலே தான் கார் போகுது. அந்த காம்பவுண்டெலாம் எகிரி குச்சி நடு வீட்டில் வந்து நிற்கும் பஸ்ஸு, அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. நாங்கள் ரோட்டுக்கே இப்போ வர்றதே கிடையாது. பசங்களை அதுதான் அந்த ஸ்பீட் பிரேக் அந்த இடத்துல ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அந்த பள்ளத்தை மூடுங்கன்னு கூட சொன்னீங்க.
அதில் என்னென்ன வேலை அதையும் இதையும் கொட்டி ஓரளவுக்கு இப்போ மூடி வச்சுட்டோம். அந்த இடத்துல ஸ்பீடு பிரேக் போடுறதுக்கு எழுதி தான் கொடுத்தா தான் போடுவாங்களாம், நம்மளாவும் போட முடியாது. டேர்னிங்காக இருக்கிறதுனால இல்லை, அது பயமாக இருக்குது. டேர்னிங்காக இருக்கிறதுனால வண்டிலாம் அன்னைக்கு ஒரு பஸ்ஸு இந்த பக்கத்துலேருந்து வருது, பெரிய ராலி இந்த பக்கத்துலேருந்து வருது. ரெண்டும் டக்குன்னு வந்துருந்தா ராலி கண்ணாடி உடஞ்சிருச்சு. பஸ்ஸு போய் பக்கத்து வீட்டு காம்பவுண்டுக்கிட்ட போய் நிற்கிது முட்டிக்கிட்டு. இப்போ காம்பவுண்டில் வேலி, அவங்க வேலி வச்சுருக்காங்க, வேலிக்குள்ளே போய் நிற்கிது. என்ன இதெல்லாம் என்னத்த சொல்கிறது. அதனாலேயே பசங்களை ஸ்கூலில் அனுப்பும் போது கூட வெளியே நிற்கிறது கிடையாது. டேர்னிங்காக வேறு இருக்கா, அதுக்கு வேறு பயமாக இருக்குது. இந்த பெட்ஷீட்லாம் எடுத்து ஏற கட்டிடலான்னு நினைக்கிறேன். எவ்வளோ இதுலேயே ஒரு 4 பெட்ஷீட் போல் கிடக்கும். தோ ஒன்று இருக்குது, அது அன்றைக்கி கட்டிட்டு போனது தான். அது அந்த அளவுக்கு ரண கொடூரமாக கிடக்கு. அது நின்றுக்கிட்டு இருந்தோம்மா சாயந்தர நேரத்தில். அதுக்கப்புறம் அப்படியே கரண்ட்டு போயிடுச்சு. அப்படியே ஃபோன் பண்ணிக்கிட்டு அப்படியே வாயை பொழந்துக்கிட்டே நின்றுட்டோம். மணி வந்து 7 ஆகிடுச்சு. இப்போ என்ன வேலை இருக்குன்னா, இட்லி ஊற்றிருக்கேன், அது துணி போடணும். பாதி துணியை மடித்து வச்சிட்டேன். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே எவ்வளோ துணி குமிஞ்சு கிடக்குன்னு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் துணி. இது மடிக்கலை, இதுக்கப்புறம் தான் மடித்து கிடிச்சு வச்சாதான் இதுக்கப்புறம் துவைக்க சரி பண்ண முடியும். இல்லைன்னா சுத்தமாக போர்க்கணக்காக ஆகிடும். இதில் வேறு ஒரு பக்கெட்டு துணி இருக்குது. இதை மிஷினில் போட்டு விட்டுட்டு அதை துவைக்க வேண்டியதான், மடிக்க வேண்டியதான். அதுலேயும் அவ்வளோ துணி கிடக்கு. துணியை போட்டு விட்டுட்டு வரேன். லிக்யூடு எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். அது வந்து மடித்தது, அங்கே உட்காந்து தான் மடிக்கலான்னு பார்த்தேன். சரி வீடியோவும் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலையா, அதனால் அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுட்டேன். இன்னும் அங்கேவுமே கொஞ்சம் துணி இருக்குது, உட்காந்துக்க வேண்டியதுதான். இது வந்து ஆன்லைனில் தான் எடுத்தது. அந்த பிளாக் கலரில் அந்த எப்படி சொல்கிறது, பிளாக்கு பிங்க் அதெல்லாம் கலந்த மாதிரி ஒரு சாரீ சொன்னேன் இல்லையா, 650 ஏதோ சொல்கிறேன், 70 ரூபாக்குள்ளே தான், 700 ரூபாக்குள்ளே தான். அதே கிளாத்து தான் இதுவும். சூப்பராக இருக்கும். இதை நான் கட்டியிருந்தேன், ஆனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. நல்லா உடம்புல கட்டியிருக்கிறதே தெரியாது. நல்லா பல கலர்கள் இருக்குது. இதை அப்படியே மடித்து அயன் பண்ண கொடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி சாரீலாம் கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். என்ன நம்ம அயன் பண்ணிக்கணும், அதுதான். எப்படி இருக்குது பாருங்கள். போய் ஹோம்ஒர்க் பண்ணுவோம். முடிச்சிட்டீங்கன்னா போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டு சரி படுத்து தூங்குங்க. ஷபா 7 மணிக்கு படுத்தாய் நம்ம தூக்கம் வராதா? இது வந்து இந்த 10 கிலோ தானேங்க இது. இந்த வாஷிங் மிஷினில் வந்து 10 கிலோ வரைக்கும் போடலாம். எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது. வெந்நீரில் துவைக்கிறது, ரெண்டும் மிக்சிங்கில் துவைக்கிறது எல்லாமே இருக்குது. நல்லாவும் அழுக்கும் நல்லா போகும். இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து ஆனால் என்ன, இதில் துவைக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் உட்காந்தா கையாலே கும்மி போட்டுடலாம். அது ஒரு அலுப்பு. இவ்வளோ துணியும் துவைக்க முடியுமா பாருங்கள். 45ல் வச்சுருக்கேன். ஒரு 10 துணியை துவைக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். 3/4 மணி நேரம் ஆனோன்னா அது எப்போ நிற்கணும், நம்ம எடுத்து காய போட்டுட்டு திருப்பி அடுத்த லோடு போடணும். ஆக மொத்தத்தில் நம்ம உட்காந்து 1/2 மணி நேரத்தில் 2 அண்ணன் கூட துணியை துவைச்சி முடிச்சிடலாம். உனக்கு என்னப்பா குட்டிமா அங்கே போனிச்சு ராசா? உனக்கு என்ன ஹோம்ஒர்க்கா? பண்ணுங்க, ஆக்டிவிட்டி தான் உனக்கு கொடுப்பாங்க ஸ்கூலில். அப்புறம் வந்து முக்கியமாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான மெயின் ரீசனே, எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கான ஆர்வமே இல்லை. ரீசெண்டாக வீடியோ போட முடியலையா, அதுக்காக அதிக பேர் வந்து என்னோட நலம் விரும்பிகள் வந்து டெய்லி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் வீடியோ போட மாட்டீங்க, என்ன காரணம்னு. அதுலேயும் வந்து நான் போன தடவை போட்ட வீடியோ தானே, போன தடவை ஒரு வாரத்துக்கு 10 நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி சுகுணா ஹஸ்பண்ட், அதாவது அண்ணனா சுகுணாவோட வீட்டுக்காரவங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதுலேருந்தே வந்து நிறைய பேர் அவங்க எப்படி இருக்காங்க, என்னாச்சு, அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள், லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு அதிக பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா. நம்மளும் ஒரு ஷார்ட்ஸ் போட்டாலுமே எனக்கு ஷார்ட்ஸ் போடவும் நேரமும் இல்லை, அதுக்கான எண்ணமும் இல்லை, அதில் நம்ம டீட்டெயிலாகவும் சொல்ல முடியாது. இந்த வீடியோலையும் நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. ஏன்னா வந்து இன்னமும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. இதோட 10-12 நாள் ஆகுது ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. நம்ம அவங்க உடம்பு தேறி நல்லபடியாக ஆரோக்கியமாக ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில வந்தோடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டேன், சொல்கிறேன். இன்னமும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உடம்பு எப்படி இருக்குது அப்படின்லாம்
ஏதோ அப்டேட் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஐசியூவில் தான் இருக்காங்க. என்ன பிரச்சனை என்னன்னு போக போக நான் சொல்கிறேன். அதனாலேயே தான் எனக்கு வீடியோவும் போட முடியல. இப்போ சனிக்கிழமை போனோம். நான் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறதுனால என்னால் வீட்லேயும் ஹாஸ்பிட்டலுக்கும் இப்படியே தான் எங்களோட நாள்லாம் போகுது. சனிக்கிழமை போனோம், ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் போலலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி போக முடியல, அதாவது திங்கக்கிழமை போக முடியல, ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, போக முடியல. அதோட நாளைக்கு பார்க்கலாம், பசங்களை அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறோமா என்னான்னு தெரியல. தஞ்சாவூருங்கிறதுனால நம்மளுக்கு போயிட்டு வர நேரமும் அதிகபட்சம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு அதுக்குள்ளே வந்துடும். அங்கே போகிறது இப்படி வர்றது இதுலையே இருக்கிறதுனால என்னால் வீடியோ போட முடியல. அதிகமாக வந்து இப்போ ரீசெண்டாக கேட்குற கொஷின் வந்து சுகுணாவுக்கு அம்மா இருக்காங்களா அப்பா இருக்காங்களா, அதை பற்றி ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது சுகுணாவோட அம்மா வந்து இல்லை, அதாவது சுகுணா அம்மா யார் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். என்னோடய அத்தை இருக்காங்களே, என்னோடய மாமியார் கூட பிறந்தவங்க, என் மாமியாரோட சேர்த்து 3 பேர். நான் அத்தை தான் மூத்தவங்க, என்னோடய அத்தை. அதுக்கு அடுத்தது வந்து சுகுணாவோட அம்மா, அவங்க தான் நடுலவங்க. லாஸ்ட்டாக இருக்கிறது என்னோடய அத்தை, இன்னொரு அத்தை இருக்காங்க இல்லையா, மணிகாவியா அம்மா. 3 பேர் தான் வந்து அக்கா தங்கச்சி. சுகுணாவோட அம்மா வந்து தவறிட்டாங்க. அதாவது எப்போனா சுகுணா மேரேஜ்க்கு முன்னாடியே ஒரு 4-5 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சுகுணாவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே, அவங்க இறந்ததுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து சுகுணாவை மேரேஜ் பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டோம். அதுலேருந்து எல்லாமே வந்து நாங்கள் தான். அவங்க அப்பாவும் இறந்து போய் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும், 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும், அதுக்குள்ளே தான் இருக்கும். 1.5 வருஷம் ஆகுது. அதுக்குள்ளே தான் அவங்களும் இல்லை. கூட பிறந்தவங்கன்னு பார்த்தா கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சிலாம் யாரும் கிடையாது சுகுணாவுக்கு. அண்ணனுங்க 2 பேர் இருக்காங்க. அது நம்ம அதை பற்றி பேச வேணாம். நம்ம அண்ணனாக இருந்து நல்லது கெட்டது எல்லாம் செய்கிறதுக்கு என் வீட்டுக்காரவங்க இருக்காங்க. அதாவது சுகுணாவுக்கு பெரியம்மா பையன் தான் என் வீட்டுக்காரவங்க. அண்ணின்னு சொல்லிக்கிறதுக்கு என்றைக்கும் உறுதுணையாக நான் நிற்பேன். அது வந்து அதை பற்றி மாற்றுக்கிறது எதுவுமே கிடையாது. மற்றவங்களாம் பற்றி நம்ம பேசியும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதனால் நான், சுகுணா, அண்ணி 3 பேரும் வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்த வரைக்குமே சரி, பார்க்காத இடத்துலையும் சரி, எங்களோட உறவு முறை எப்படி இருக்குன்னு சில பேர் அப்பையிலேருந்து பார்க்குறீங்க இல்லையா, 2-3 வருஷம் ஆக போகுது, அப்பையிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் சரி தெரியும் எங்களோட பாண்டிங் எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி அவங்க இருக்கும்போது என்னோட மனநிலைமை எப்படி இருக்கும், அது எப்படி சொல்கிறது. நான் வந்து வீடியோ போட ஆரம்பித்ததுலேருந்து எந்த நேரமும் உங்களுக்கு என் முகத்தை காட்டும் போது மனசில் வந்து கவலைகள் இருந்தாலுமே பாசிட்டிவிட்டியை தான் உங்களுக்கு காட்டுவோம். ஒரு சந்தோஷமான முகம், எவ்வளோ கஷ்டம் கவலை வேலை இருந்தாலுமே அதை வந்து நான் சிரித்து சமாளிச்சிருவேன். என்றைக்குமே ஐயோ அழுத்துக்கிட்டு உட்கார மாட்டேன். அந்த மாதிரி காமிச்ச எனக்கு மனசில் வந்து 1000 கவலைகள் இருக்குது, எண்ணம் முழுக்க அங்கே இருக்கும்போது எனக்கு வீடியோ போட தோணலை. என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல. அது எப்படின்னா, நம்மளோட இப்போ சோஷியல் மீடியாவில் பதிவிடுறோன்னா நம்மளோட குறை எது நிறை எதுன்னு 1000 பேர் பகிர்ந்துக்கலாம். ஆனால் எனக்கு வந்து நான் அந்த குறையை சொல்லி அது வீடியோ போடணும் அப்படின்ட்டு எனக்கு அந்த எண்ணம் என்றைக்குமே வராது. அதனால தான் நான் அதை பற்றி சொல்லவே மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து ஒரு சொல்லக்கூடிய விஷயந்தான். அவங்களுக்கு உடம்பு சரியாகி வரட்டும். உங்களோட ஆசீர்வாதமும் இதுவும் வந்து கண்டிப்பாக வேணும். எனக்கு வந்து அது பேசக்கூட முடியல. நான் என்றைக்குமே எப்படி சொல்கிறது, ரொம்ப எமோஷ்னலான கேரக்டர். நான் பேசுவேன், கோவப்படுவேன், அதிகமாக கோவம் வரும். என்னை வந்து நேரில் பார்த்தவங்களுக்கு, என்னோடய கேரக்டர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். வீடியோவில் வந்து என்றைக்குமே சிரிச்சிட்டு இருக்க இந்த பொண்ணுக்கு கோவமே வராது அப்படின்னும் சொல்ல முடியாது. கோபம், சந்தோஷம், துக்கம் எல்லாமே வந்து இருக்குது. ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சிரிப்பனை ஒழிஞ்சு, மற்றபடி எனக்கு எமோஷ்னலாக ஆகிற விஷயத்தில் நான் என்றைக்குமே காட்ட மாட்டேன். இது வந்து அந்த மாதிரி விஷயந்தான். எனக்கு மனசு அவ்வளோ ஒரு கஷ்டப்படுது. அதோட சூழலில் இருந்தால் தாய் தகப்பன்னு கிடையாது. ஃபுல்லாக வந்து இப்போ வந்து அது பாப்பா கூட இருக்கிறது, அதாவது சுகுணா கூட இருக்கிறது வந்து என்னோடய நாத்தனார், பெரிய நாத்தனார், என் அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்களும் என் மாமியார், அத்தை 3 பேர் தான் இருக்காங்க. இப்போ சுகுணா, அண்ணி, அத்தை 3 பேர் தான் இருக்காங்க. அண்ணனுக்கு அவங்களுக்கும் உடம்பு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இங்கே வயல் வேலை அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அலைச்சல் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நாங்கள் வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இங்கேயும் 4 பசங்க இருக்காங்க, அண்ணியும் பசங்களெல்லாம் விட்டுட்டு தான் போயிருக்காங்க. சுகுணா பையனும் அங்கே தான் இருக்கான். அதனால் அங்கே 4 பசங்க இருக்காங்க, இங்கே 4 பசங்க இருக்காங்க. டெய்லியும் லஞ்சு பேக் பண்ணணும். அவங்க அண்ணியோட அத்தை மாமா வயசானவங்க தான், அவங்களால எந்த அளவுக்கு செஞ்சு சமைக்க முடியும். அதனால் வந்து லஞ்ச் பேக் பண்ணுறதுலாம் வந்து மார்னிங் நேரத்தில் வந்து காலை நேரத்தில் நான் தான்
இப்படியும் அப்படியும் ஷேர் பண்ணிக்கிறோம். அவங்க ஒரு நேரம் செஞ்சாங்கன்னா நான் ஒரு நேரம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் இப்போ போகுது. ஒரு 15 நாளாகவே இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால தான் நான் வீடியோ சரியாக போடுறது கிடையாது. இது அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறது கிடையாது. கண்டிப்பாக வந்து முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, ஒரு நல்லபடியான வாழ்த்து வந்து என்றைக்குமே வந்து ஒரு மனசு ஆறுதலை கொடுக்கும். இப்போ நீங்கள் 1000 பேர் நீங்கள் சொல்கிறத வந்து கண்டிப்பாக சுகுணா பார்க்கும். அதோட மனசு வந்து அது நல்லபடியாக இருக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம உக்காந்தோன்னா நம்மளோட பணம், காசு, பொறாமை, சண்டை, சச்சரவு இதெல்லாம் வந்து ஒரு கால் தூசிக்கு சமானம். பொறாமப்படுறது, காசு பணத்துக்காக சண்டை போடுறது, உறவுக்குள்ளே இப்படி இருக்கிறது, அதெல்லாம் வந்து உண்மையாக கால் தூசிக்கு சமானம். அங்கே போய் உட்காந்து ஐசியூ வாசலில் ஒரு நாள் உட்காந்து பார்த்தோன்னா என்ன காசு பணம், உடம்பு வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய மனநிலைமையே அதுதான். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதெல்லாம் நம்ம சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம படுத்துட்டோன்னா ஒன்றுமே கிடையாது. அதனால் சந்தோஷமாக ஆரோக்கியமான வாழ்க்கை இறைவன் நம்மளுக்கு கொடுக்குற வரைக்கும் நம்மளை சுற்றி உள்ளவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ போய் படுத்து கிடக்குறாங்க, அந்த தம்பி இங்கே கிடக்குறான், 3 வயசு பையன். சுகுணாவுக்கு என்ன வயசாகுது? அதெல்லாம் என்னத்த சொல்கிறது, அதெல்லாம் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது எனக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லப்போனால், ஒரு பேட் கமெண்ட்லாம் 1000 பேர் நல்ல விதமாக சொன்னாலும் 10 சொல்லில் ஒரு சொல்லு கண்டிப்பாக சுடும். அந்த பேட் கமெண்ட்லாம் அனுப்புகிறீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து எனக்கு மறத்து போயிடுச்சு. உண்மையாக சொல்லணுன்னா அதை வந்து என் மனசு வந்து ஏற்றுக்குச்சு. 3வது வருஷம் ஆக போகுது, அதை பற்றி நான் ஏன் கவலைப்படணும்? நான் அந்த மாதிரி இருந்தால் தானே நான் கவலைப்படணும். எனக்கு என் ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்குது. என் ஃபேமிலியில் என்னை எப்படி பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்க வேண்டியது என்னோடய குடும்பத்தை தான். வெளி உலகத்தில் என்ன தேடி வரவங்கள நான் பார்த்துப்பேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து நான் யார் சொல்கிறதையும் காதில் வாங்கிக்கிற நிலமையே கிடையாது. முயற்சி பண்ணுனா உயர்ந்து போவோம், முயற்சி பண்ணலைன்னா அப்படியே இருக்கிற இடத்துல இருப்போம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு கிடையாது. இதில் நான் சொன்னது எந்த விதத்தில் உங்களுக்கு வந்து சேருதுன்னு எனக்கு தெரியல. மனசுல ஆதங்கம் இருக்குது. ரொம்ப எமோஷ்னலாக பேசினா கண்ணு கலங்கிடும் கண்டிப்பாக. அதனால் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரத்தோட படுத்தா தான் நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சு, 5 மணி இப்போல்லாம் 4:30 ஆகிடுது. 4:30 மணிக்கு எழுந்து டிஃபனை பேக் பண்ணி இத்தனை பேருக்கும் கட்டி முடிக்கிறதுக்கே எனக்கு 7-7:30க்குள்ளே முடிச்சிடணும். அதனால் நேரத்தோடையும் படுக்கணும் இல்லையா. சரி, அடுத்த வீடியோ எப்போ வரும்னு தெரியாது. கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு நல்லா இருக்காங்க, ஐசியூவில் தான் இருக்காங்க. பார்ப்போம், நல்லபடியாக இறைவன் விட்ட அருள் தான், நல்லா ஆயிடுவாங்க. உங்களோட பிளெஸ்ஸிங்ஸை கண்டிப்பாக கொடுங்க. சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.